பாகிஸ்தானின் விமானப்படை இந்திய விமானப்படையை நேரடியாக சந்திக்க முயன்ற போதெல்லாம் அவர்கள் பெரும் இழப்புகளை சந்தித்தனர். இந்த சம்பவங்கள் இந்தியாவின் விமானக் களத்தில் திறமைகளை வெளிப்படுத்துகிறது. இந்திய விமானப்படை தனது வீரத்தால் 1965 மற்றும் 1971 யுத்தங்களில் பாகிஸ்தானிய விமானப்படையை அடித்து நொறுக்கியது. இதுவே இந்திய விமானப்படையின் வெற்றிகள் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல் கடற்கரையாகவே இருக்கும். 1971 யுத்தத்தில் இந்திய விமானப்படை 13 நாட்களில் பாகிஸ்தானிய விமானப்படையை ஆல்மோஸ்ட் அடித்தது. இந்தச் செயல் இந்திய விமானப்படையின் வீரத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிறது. 1999 கர்பில் போர் மற்றும் இந்திய வான் படையின் முக்கிய பங்கு குறித்து பேசும்போது மிராஜ் 2000 விமானம் தாக்குதலில் முக்கிய பங்கு வகித்தது. இந்த விமானம் போர் நேரத்தில் பெருத்த மாற்றங்களை ஏற்படுத்தியது. 2019 பாலகோட் மற்றும் புல்வாமா தாக்குதல்கள் இந்திய வானூர்தி படையின் வீரர்களின் திறனை வெளிப்படுத்துகின்றன. அதை எளிதில் மறக்க முடியாது. அபிநந்தன் தனது பழைய விமானத்துடன் எதிரியை வீழ்த்திய சம்பவம் மிக முக்கியம். இதற்குப் புறமாக இந்திய மற்றும் பாகிஸ்தான் வானூர்தி படைகள் இடையே உள்ள வேறுபாடுகள் அரிதாகப் பேசப்படுகின்றன. இந்திய வானூர்தி படையின் பட்ஜெட் மற்றும் விமானங்கள் பாகிஸ்தானை முந்துகிறது. ராயல் விமானங்கள் 36 யங் கொண்டுள்ளன. இது இந்திய விமானப்படைக்கு ஒரு விளையாட்டு மாற்றியாக அமைந்துள்ளது. அதில் உள்ள தொழில்நுட்பங்கள் மிகவும் மேம்பட்டவையாக உள்ளன. இதனால் இந்திய விமானப்படை மிகவும் சக்தி வாய்ந்ததாகிறது. பாகிஸ்தானின் விமானப்படை 328 விமானங்களை கொண்டுள்ளது. ஆனால் அதில் முக்கியமான F-16 ஜெட் 75 மட்டுமே உள்ளது. இது இந்திய விமானப்படையின் ராயல் மற்றும் சுகோய் 30 MKI-க்கு பல காரணங்களில் பின்தங்கியுள்ளது. JF-17 தண்டு விமானம் பாகிஸ்தானின் முக்கிய விமானங்களில் ஒன்று. ஆனால் அதன் இயந்திர செயல்திறன் மற்றும் ஆயுத அமைப்புகள் கேள்விக்குறியாக உள்ளன. இதனால் இந்திய விமானங்களின் தரத்தை மீற முடியவில்லை. ராயல் விமானம் இந்திய விமானப்படையின் மிகுந்த சக்தியை வெளிப்படுத்துகிறது. இதற்கான காரணமாக பாகிஸ்தானின் எதிர்கால விமானங்கள் அதற்கு ஒப்பிட முடியாது. இந்திய விமானப்படையில் உள்ள ஆபாச் கோர்டியன் ஹெலிகாப்டர்கள் உலகின் மிக ஆபத்தான தாக்குதல் ஹெலிகாப்டராக கருதப்படுகிறது. இது விரும்பத்தக்கது. அதனால் எதிரிகளை விரட்டுவதில் வெற்றிகரமாக செயல்படுகிறது. இந்தியாவின் AGL-CH லைட் காம்பாட் ஹெலிகாப்டர் கார்கில் போன்ற பகுதிகளில் செயல்பட மிகவும் உகந்ததாகும். இதன் மூலம் இந்த ஹெலிகாப்டர் துருக்கிகளை தாக்குவதற்கான திறனை பெற்றிருக்கிறது. இந்திய விமானப்படையின் 264 போக்குவரத்து விமானங்கள் மற்றும் 74 சிறப்பு மிஷன் விமானங்கள் உள்ளன. இதோடு இது பாகிஸ்தானின் 60 போக்குவரத்து விமானங்களை முக்கோணமாக்குகிறது. இந்தியாவின் மேம்பட்ட டிரோன்கள் மனிதர் மற்றும் DRDOவின் காமிகேசே போன்றவை பாகிஸ்தானின் புராக் திரோன்களை விட முன்னணி நிலையில் உள்ளன. இது அவர்களின் பாதுகாப்பை மற்றும் தாக்குதல்களை மேம்படுத்துகிறது. இந்தியாவின் வானியல் பாதுகாப்பு முறைமை S-400 மற்றும் அகாஷ் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளது. இதன் மூலம் பாகிஸ்தானின் பழைய முறைமைகளை திகைத்துவிடுகிறது.